அதாவது மௌலிது ஓதுறீங்களப்பா, அதுக்கு என்ன அர்த்தம் கேளுங்களேன், ஓதுனால்ட்ட கேளுங்களேன். மௌலிது ஓதுற ஏன் ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் புகழ ஓதுறேன். அப்படியா? என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அது தெரியாது, புகழ்றோம். அட என்னப்பா சொல்லி புகழ்ந்த? உனக்கு தெரியாது. புகழ்றோன்னு நீ கூப்பிடுற, புகழ்றோன்னு சொல்ற காரியம் என்ன சொல்லி புகழ்ந்து உனக்கே தெரியல. இப்ப நான் மேடையில பேசுறேன், ரசூலுல்லாஹ் புகழ்றேன்னா எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அவர் புகழ்ந்துங்கிறார, என்ன சொல்லிப்பா புகழ்ந்தீங்க? அவர் பாட்டுக்கு புது புது சினிமா மட்டுகள்ல பாட்டு படிப்பாரு, நீங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்களே தவிர ரசூலுல்லாஹ் என்னன்னு புகழ்ந்தாரு தெரியாது. அப்ப புகழ்றதுங்கிறது சும்மா ஒரு போலித்தனமான ஒரு போர்வை, புகழ்வதெல்லாம் அதுல கிடையாது. இன்னும் சொல்ல போனா இகழ்வதுதான் அதிலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகழ்கிறார்கள், இகழ்கிறார்கள் இட்டுக்கட்டி சொல்லல, இகழ்றாங்க. அது இருக்கு, அந்த வரிகள்ல இருக்கு. இப்ப உங்களுடைய தகப்பனார் இருக்கார், அல்ல உங்களுடைய பள்ளிக்கூட வாத்தியார் இருக்கார், அவர் ரோட்ல போயிட்டு இருக்கிறார், அவருக்கு பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? உங்க வாத்தியார் ஹெட் மாஸ்டர் பேர் இப்ராஹிம் வச்சுக்கிறோமே, என்ன இப்ராஹிம் சோமா கேப்பீங்களா? கூப்பிடுவீங்களா? யாருமே கூப்பிட மாட்டீங்க. ஏன்? கூப்பிடுவது என்பது ஒரு மரியாதை குறைவு. நீங்க விளங்கி வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியுது. உங்க தகப்பனார் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிடுவீங்களா? அல்ல எதுக்கே வர்றாரு, அப்ப என்ன செஞ்சு ஒதுங்கி போயிருவீங்க, இல்லன்னா அத்தாண்டு வாப்பான்னு கூப்பிடுவீங்க, அத்தாமி வாப்பாமீங்க. இதை தாண்டி கூப்பிட மாட்டேன், பேர சொல்லி கூப்பிடுவீங்களா? என்ன முஸ்தபா சோமா கேப்பீங்களா? யாருமே வந்து தகப்பனார் அப்படி கூப்பிட மாட்டோம். அப்ப தகப்பனார் அப்படி கூப்பிட மாட்டோம், பள்ளிக்கூடத்து வாத்தியார் அப்படி கூப்பிட மாட்டோம், மூத்த சகோதரர் சின்ன தம்பி அப்படி கூப்பிட மாட்டான். இது உலகம் பூரா உள்ள ஒரு நடைமுறையை பார்த்துட்டு இருக்கோம். இதான் மரியாதைங்கிறது. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இதை விட மரியாதை கூட கொடுக்கணுமா இல்லையா? பேரை சொல்லி கூப்பிடலாமா? அவங்கள பேரை சொல்றது வேற, சொல்லி கூப்பிடுறது வேற. உங்க தகப்பனார் பேர் என்னன்னு கேட்கறான் சென்சஸ் இருக்கும்போது, அப்ப நான் சொல்லத்தான் வேணும். பேரை சொல்றதுங்கிற வேற, கூப்பிடுறதுங்கிற வேற. இப்ப மௌலூதுல என்ன பண்றாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் முதல் பாடல் வரும். அதுல என்ன வரும் கேட்டா, யா ஹபீபி யா முஹம்மத், முகமது உன் தம்பியா? என்ன முகமது? சஹாபாக்கள் அப்படி கூப்பிட்டது இல்லையே. கிராமவாசிகள், இஸ்லாத்தை தெரியாத மக்கள் வந்து யா முகமது கூப்பிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூப்பிட்டது இல்ல. இஸ்லாம் அறியாதவர்கள் வரும் பொழுது, புதுசா வரும் பொழுது முகமது அது என்ன இது என்னன்னு கேட்டிருக்கிறார்கள். பண்பட்ட சஹாபாக்கள் யாரும் கூப்பிட்டு இருக்கிறாங்களா? கூப்பிட்டது இல்ல. அல்லாஹ் கண்டிக்கிறான், லா தஜாலு, குர்ஆன்ல வசனம், துஆ ரசூலி பைனக்கும் கதுஆய் பாலிக்கும் பாவா, நீங்கள் உங்களில் ஒருவரை ஒருவர் கூப்பிடுவது போல ரசூலை கூப்பிடாதீர்கள். உங்களுக்குள்ள நண்பர்களை கூப்பிடுவீங்களே, அந்த மாதிரி ரசூலை கூப்பிடக்கூடாது. எல்லா சஹாபாக்களும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்றுதான் கூப்பிட்டார்களே தவிர முகமதேன்னு கூப்பிடல. நீங்க புகழ்றோன்னு சொல்லிட்டு முகமதேன்னு கூப்பிடுறீங்க, இது வந்து புகழா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறதா? இது வந்து ரசூலுல்லாஹ் புகழ்ந்தீங்கன்னு எடுத்துக்கிறாங்களா? யாருக்கு உலகத்துல யாரும் எடுத்துக்குவாங்களா? அவ உனக்கு சொன்னா அது மரியாதை குறைவா நினைக்கிற, அதையும் யா முகமதுன்னு கூப்பிடுறியப்பா, முகமதே அர்த்தம் கூப்பிடுறாரு, யாண்டால கூப்பிடுறதுக்கு உள்ளது. இது வந்து புகழ் நினைச்சுட்டு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கூப்பிடுற ஒரு பக்கமாச்சா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஷிர்க் வைக்க பயங்கரமான டேஞ்சரான அர்த்தம்லாம் இருக்கு. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கிறவன், அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றவன், அல்லாஹ் தான் நோயை தீர்க்கிறவன், அல்லாஹ்வை தவிர யாருக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இதான அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் விரிவாக்கம் பண்ணணும்னா இதான் அர்த்தம். இந்த மௌலூதுல என்ன பண்றாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிற எல்லாத்தையும் அதுல கேட்கிறாங்க. நம்ம அர்த்தம் தெரியாம தலையாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அர்த்தம் தெரியாதனால அஜர்த்து ஓயரார மௌலூதுல என்ன இருக்குது? வசத்து கஃப ஃபாக்கத்தி வன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபதலிக்கும் வல் கரமி, யா முஸ்தபா யா முர்தலான்னு ஒரு பாட்டு வரும். யா முஸ்தபான்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன கேட்கிறாங்க? எங்கள் வறுமை கரத்தை நாங்கள் ஏந்தி விட்டோம், நீங்க தான் எங்களை பணக்காரராக்கணும். யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இது இஸ்லாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, என்னிடத்துல கேளுங்க நான் பணக்காரன் ஆக்குறேன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்களா? அவர்களே பணக்காரர் ஆக முடியலையே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மாத்து உடை இல்ல, ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சஹாபாக்களுக்கு குடியிருக்க இடமெல்லாம் பள்ளிவாசல் திண்ணையில படுத்து கிடக்கிறாங்க சஹாபாக்கள், அவ்வளவு வறுமையில இருந்தாங்க. அப்ப அவ்வளவு வறுமையோட சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அவங்க வறுமையை போக்கவும் இல்ல,
சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க தான் வறுமையை போக்கணும்னு கேட்கவும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்? அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். குர்ஆன் வசனம். அல்லாஹ் நாடியவருக்கு ரிஸ்கை செல்வத்தை தாராளமா கொடுக்கிறான், நாடியவருக்கு குறைவா கொடுக்கிறான். அப்ப ரிஸ்க் அவங்க கையில உள்ளது. நீ எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற? எப்படிப்பா வறுமை கருத்தை ஏந்துவாங்க? இந்த பாட்டை மௌலூதுல படிக்கிறாங்க, நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்க? நோய் இருக்கு, நோய் வந்துருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்துல உள்ள தலைவர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க. இறைவன்னா யாரு அவன் கேட்கிறான். அவர் இறைவனை விளக்கும் போது சொல்றாரு, ஒய்தா மரீது ஃபஹுவ யஸ்ஃபீன், நான் நோயுற்றால் நிவாரணம் தருபவன் தான் இறைவன். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, குர்ஆன்ல இருக்குது. ஒய்தா மரீது ஃபஹுவ யஸ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கே நோய் நிவாரணம் தருவது அவன் வேலை அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. மௌலூத் என்ன சொல்ல தெரியுமா? வ மரீலன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹுல்லாஹு பில் ஃபரஜி. ஒரு நோயாளி வந்து நீங்க வந்து பார்த்துட்டா போதும் உடனே அவர் குணமாயிருவாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து. இப்ப ரசூலுல்லாஹ் நோயை குணமாக்குவாங்களா? அவங்களே நோய்வாய்ப்பட்டாங்களே எவ்வளவு நாள், பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டாங்க, 2 மடங்கு வேதனை. அத்துவாத்து யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை வேதனைப்படுறீங்களா? ஒருவேளை காய்ச்சல் வந்துருது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஊஆக்கு கமா யூஆக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் படுற வேதனை நான் படுறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, 2 மடங்கு வேதனையா இருக்கு, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, தன் நோய் அவர்களுக்கு போக்க முடிஞ்சா? இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நோயாளிகளை போய் நோய் விசாரிக்க சென்றார்கள். என்ன சொன்னாங்க? மந்திரம் போட்டு நோயை போக்குனாங்களா? இல்ல, அவருக்கு சொல்லி அதுஹிபில் துஆ செய்வாங்க. அதுஹிபில் பாஸ் ரப்பன்னாஸ், இறைவா இந்த நோயை போக்கி வச்சிரு. அல்லாஹு மஷ்ஃபி, இறைவா நீதான் குணமளிக்க வேண்டும். அந்த ஷாஃபி, நான் குணமளிக்க கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய குணத்தை தவிர வேற குணமே கிடையாது சொன்னாங்க. இதானுங்க அவங்க நம்ம கற்று தந்த பாடம். நீ எப்படிப்பா நோயாளிய நோய் தீர்ப்பார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுற? அப்ப முழுதும் நீ ஓதுங்க என்று சொன்னா ஏராளமான குர்ஆன் வசனத்தை மறுக்கிறீர்கள். மௌலூது ஓதுனீங்க என்று சொன்னா ஏராளமான ஹதீஸ்களை மறுக்கிறீர்கள். அதுக்குத்தான் வேணான்னு சொல்றோமா? ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்னு சொல்றோமா? அப்ப நீங்க மௌலூது ஓதி நீங்க பாவத்தை சுமக்காதீர்கள், இதான் வாதம். மௌலூது வேணாங்கிற வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் திட்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் தெளிவா விளக்கம் கொடுக்கணும். மௌலூது என்ற தலைப்பிலேயே நாங்கள் பல உரைகள் நிகழ்த்தி இருக்கிறோம். வீடியோக்களாக, ஆடியோக்களாக, சீடிகளாக இருக்கிறது. மௌலூதுடைய வரிக்கு வரை அர்த்தம் செய்து அது என்னென்ன வசனத்துக்கு மாற்றமா இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்கி இருக்கிறோம். அதுகளை போட்டு உங்களுக்கு கொடுத்து தெளிவுபடுத்தணும். மௌலூது வேணாங்கிறது காரணம் என்னப்பா, இதான் புரிஞ்சுக்கன்னு சொல்லணும். இது ஒண்ணாச்சா? அடுத்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நீங்க ஸலவாத் ஓத வேணாம்னு சொல்லுவாங்க. அடுத்த குற்றச்சாட்டு, ரசூலுல்லாஹ் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றியப்பா, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கேளுங்க, ஸலவாத் இல்லைன்றாங்க. ஸலவாத் இல்லைன்னு எப்ப சொன்னோம்? 2 இடத்துல சொல்லி இருக்கிறோம். எந்த 2 இடத்துல சொன்னோம்? பாங்கு சொல்றீங்கல்ல, பாங்குக்கு முன்னாடி ஒரு ஸலவாத் சொல்லுவாங்க. பாங்கு சொல்ல போய் மைக்கில் நின்றுக்கிட்டு பாங்க சொல்லாம என்ன செய்வாங்கன்னு கேட்டா அங்க ஒரு ஸலவாத் சொல்லுவாங்க. அது இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஏன் இல்லைங்கிறோம்? பாங்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று நம்மளா கண்டுபிடிச்சோமா? ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தாங்களா? ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட கற்றுத் தரல, அல்லாஹ் கற்றுத் தந்தான் கனவு மூலமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்ற நபி தோழருடைய கனவில் வந்து ஜிப்ரீல் வந்து அதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? அந்த வரலாற்றை சொன்னா உங்களுக்கு புரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு, ஆட்சி உருவான பிறகு மக்களை எல்லாம் கூட்டு ஜமாஅத் தொழுகைக்கு அழைக்கணும், என்ன செய்யலாம்னு மசூரா வைக்கிறாங்க. மக்கள் தான் கேட்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம மணி அடிக்குவோம், மணி அடிச்சா என்ன சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, உயரமான இடத்துல நம்ம தீ மூட்டுவோம், அந்த தீ மூட்டுற புகையை பார்த்துட்டு தொழுகை டைம் ஆச்சுன்னு மக்கள் வந்துருவாங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தரும். இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம கொம்பு ஊதுவோம், அந்த நாயன மாதிரி ஊதுறது, அந்த சவுண்டை கேட்டுட்டு என்ன செய்வாங்க, மக்கள் வருவாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் முடியும். ஏன்னு கேளுங்களேன், கார் பஸ் இல்லாத காலம், அதனால மணி அடிச்சால ஊருக்கு வழங்கும். இப்ப அந்த சத்தத்தை எல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்துருச்சு. இப்ப விளங்காது.
அந்த காலத்தில் ரொம்ப நிசப்தமா இருக்கும். இந்த மாதிரியான சாதனங்கள்லாம் கிடையாது. சாதாரண ஒரு மணி அடிச்சு ஊர் புறாணம் செய்ய முடியாது, விளங்க முடியும். அதனால இந்த 3 ஸ்கீமை யோசிக்கிறாங்க.